அங்கே நம்முடைய பிரதமரை வரவேற்று மரியாதை கொடுத்து உபசரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்தியாவை அமெரிக்க அதிபர் புகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கார்ட்டூனை விகடன் வெளியிட்டிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. அதோடு மட்டுமல்ல, அவர்கள் இழிவுபடுத்தியிருப்பது பிரதமரை மட்டுமல்ல, இந்த நாட்டை காட்டிக் கொடுத்தும் கேவலமான, மிக மோசமான, இழிவான, மிக அருவருக்கத்தக்க ஒரு செயலை விகடன் பத்திரிகை செய்திருக்கிறது. இது இப்படியெல்லாம் கடந்து போய்விட முடியாது. ஒவ்வொரு நாளும் தமிழக ஊடகங்களில, குறிப்பாக விகடன் போன்ற பத்திரிகைகளில நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தனிமனித தாக்குதல் கூடாது, இந்த தேசத்தை தாக்கக்கூடாது, தேசத்திற்கு எதிராக சொல்லக்கூடாது என்றெல்லாம். ஆனால் கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்ற இருமாப்பும், கர்வமும், அகம்பாவமும், அகந்தையும் அவர்களிடத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு உண்மையிலேயே கருத்து சுதந்திரம் என்றால் என்ன என்பதை எடுத்துக் கூற வேண்டிய கடமையும் நிலைமையும் நம்மிடையே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட முழுமையாக இதை நீங்கள் வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்துடன் சொல்கிறோம். ஊடகங்கள் முதலிலே கண்டிக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த நாட்டை விரும்புகின்ற, இந்த நாட்டை நேசிக்கின்ற, இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய ஊடகங்கள், இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று இருந்துவிட்டால் யாருக்குமே இங்கே எந்த விதமான ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாத, இது உண்மையிலேயே மிக ஒரு மோசமான, ஆவேசப்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் நாம் பார்க்கிறோம். அது என்ன, கையில சங்கிலியை போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு போட்டோ போட்டு மிக அருவருக்கத்தக்க விகடன் போன்ற பத்திரிகைகளுக்கு நடப்பது என்னவென்று தெரிந்திருக்கிறார். கொஞ்சம் கூட அறிவு என்பதே இல்லாமல், கொஞ்சம் கூட சுய சிந்தனை இல்லாமல், கொஞ்சம் கூட இந்த நாட்டினுடைய நடப்பு தெரியாமல், அதற்கென்று ஒரு ஆசிரியர், அதற்கென்று பல ரிப்போர்ட்டர்கள், நிருபர்கள் இப்படியெல்லாம் வைத்துக் கொண்டு வெறும் பணத்திற்காக நாட்டை காட்டிக் கொடுக்கும் இந்த வேலையை விகடன் செய்யக்கூடாது. அதை விடுத்து வேறு ஏதாவது ஒரு தொழிலை, எவ்வளவு மோசமான ஒரு, மிக பல மோசமான ஒரு வேலையை இந்த விகடன் குழுமம் செய்திருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக அது மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்ல, இனி இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது.